ஹேடாச்சி குட்டீஸில் எப்படி இருக்கீங்க? கிளம்புறேன். நான் தாங்க ஃபேரிகள். இனி நம்ம பார்க்க போகிறோம் நான் வேமன் குக்கோட பார்ட் 7 தாண்டா பார்க்க போகிறோம். ஸோ வந்து லாஸ்ட்டில் எதை முடிச்சிருப்பேன்னா, ஜங்குக் வந்து அழுதுனதை பார்க்க முடியல தாங்களையும், அவனும் வந்து அவனையும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறான். இதெல்லாம் பார்க்க அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து அவன் வந்து தாங்க சொல்கிறான், நான் ஜங்குக்கிட்ட சொல்லியிருப்பான், இதுக்கு மேலே இருக்க முடியாது, வா கிளம்பிடலாம், நம்ம இப்படியே இருந்தோன்னா சரிப்படாது, நம்ம போய் பேசலாம், ஜிமின்கிட்ட பேசலாம், வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான். ஸோ நான் இதோடய நிறுத்தியிருப்பேன். ஸோ வந்து வழக்க போல் வார்னிங் கொடுத்துறேன்டா, பேக்ரவுண்ட் சத்து ஒரு மாதிரி சின்ன ஏன் வயசே ஒரு மாதிரி சொல்லி சாரிடா. அண்ட் இது 18+ கண்டென்ட், ஸோ வச்சிருக்கா. ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிக்கல, இல்லை இது வந்து சரியாக போகலை அப்படின்னா பேட் கமெண்ட்ஸ் எதுவும் கொடுத்துடாதீங்கடா, ஓகேங்களா? வாங்கடா வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோன்னா ஜங்குக் தயாங் ஒரு காலில் ஸ்பீடாக போயின்னுக்காங்க. சியோலேருந்து பூசானுக்கு வந்து கார்லேயே போகிறாங்க, ட்ரெயினில் அப்படி போகிறாங்க. இது வந்து ஜிமின் வந்து லண்டனுக்கு போகிறதுக்கு ஒரு முன்னாள் நாள்லாம் கரெக்டாக வந்திருப்பாங்க. ஸோ வந்து கரெக்டாக கிளம்புறாங்க. ஸோ வந்து இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஜிமின் ரொம்ப சோகமாகவே அந்த பேக் பண்ணியிருக்கா. சுகேஸில் வந்து கிளாத்ஸ்லாம் அப்படி பேக் பண்ணியிருக்கான். இங்கே வந்து அவன் ரூமில் இப்போ அந்த ஷிகா தான் என்ட்ரி ஆகிறான். என்ட்ரி ஆகிட்டேன். ஜிமன் சொல்லுங்கயா. சாரி, என்னால் வர முடியல. உன்னை தனியாக விட்டுட்டு உன்னை லண்டன் காமிச்சிட்டு ஜேகப் கூட எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. சாரி. சரி விடு இங்கேயா, என் லைஃப்பை நான் மாற்றி தான் ஆகணும். இப்படி இதுவே நினச்சிட்டு இருக்கக்கூடாதுல. இதோட நிறைய ஃபேஸஸ் ஹார்ட் சுச்சுவேஷனாக நான் பார்ப்பேன். எல்லா பிரச்சனை கிடையாது, விடு. சீக்கிரமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வா, நம்ம பார்க்கலாம். கன்ஃபார்மாக உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. அப்படியா? நான் உனக்கு டெய்லி நைட்டு மார்னிங் மெசேஜ்லாம் பண்ணுவேன், காலும் பண்ணுவேன், அட்டன் பண்ணேன். கன்ஃபார்மாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே பேசினுக்காங்க. இப்போ கரெக்டாக என்ட்ரி ஆகிட்டு சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்படிலாம் இல்லை ஜெயம், உள்ளவா அப்படின்னு ஜெமன் சொல்ல. ஓகே, ஒரு சின்ன ஹெல்ப்பு. என்கிட்ட கொஞ்சம் நிறையவே கிளாத்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா வேறு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு பேக் கிடைக்குமான்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன், மற்றபடி டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. எக்ஸ்ட்ரா பேக்கா? இவங்க வந்துட்டு என்ன இருக்கா? ஆனால் அது கொஞ்சம் பழசாச்சு. பரவாயில்ல, நீ கொடு, நான் பார்க்குறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து பேக்லாம் எடுத்து கொடுத்து இங்கே வந்து அப்படியே பேசியிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஜெயோ புரிஞ்சுக்கணும் பேசியிருக்காங்க. ஜெயோ யோசிச்சியா? யோசிக்கலாம். அதை பற்றி நான் இன்னும் டிசைட் பண்ணல. இன்னும் நாளைக்கு தான் லண்டன் போயிடும். நாங்கள் இருக்கல இருக்குது, பட் அது இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது யோசிக்கவே. அதான் நல்ல ஒரு முடிவாக எடுப்பேன்னு நினைக்கிறேன். இன்னைக்குள்ளே எடுத்து முடிச்சது, இல்லைனா லேட் ஆயிரும். அதுக்கப்புறம் டூ லேட், நம்மளால டிசைட் பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. யோசிச்சுக்கோ. ஓகே, நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து இந்த பக்கம் இவங்கேயும் வந்து பேக் எடுத்து கொடுக்குறான். அப்படியே எங்கள் 3 பேர் பேசிக்கிறாங்க. இப்படியே வந்து அந்த டைமும் பாஸ் ஆக ஆஃப்டர் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழித்து எல்லாமே பேக் பண்ணிவிட்டு சோஃபாவில் அப்போ தான் அப்படியே உட்காடுறாங்க. இவங்க நிறையவே ஹெல்ப் பண்ணியிருப்பான். இங்கே வந்து இவங்க அப்பா ஐயோ கால் வலிக்குது. நீங்கள் 2 பேரும் போகிறதுக்கு எதுக்குடா, என்ன எதுக்குடா இவ்வளோ வேலை வாங்குறீங்க? ரொம்ப வலிக்குதா? இங்கேயா வலிக்குதாவா? அப்படி ஒன்று குத்தனா? நீ தான் நிறைய வேலை வாங்கின, ஜியோ கூட பரவாயில்ல. சாரி இங்கேயா. இதை வேற சொல்லிடு அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கே யாரோ டோர் அப்படி தட்டுறாங்க, காலிங் பெல் டோர் அப்படி தட்டுறாங்க. இங்கே வந்து இவங்க யாரா இவன், கதவை உடச்சிருவான் போல. ஏறு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல. இங்கே வந்து ஜிவன் ஏறு நான் பார்க்குறேன், நீ ரெஸ்ட் எடு.
இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓப்பன் பண்ணுறான். லைக் அந்த டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். பார்த்த உடனே அப்படி ஒரு ஷாக்கு. அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. லைக் நம்ம ஜேகேவும் டேவும் தான் வந்திருக்காங்க. அப்படியே வந்து கண்ணில் ஐஸ் டியர்ஸ் வருது. அப்படியே ரெட் கலர்லாம் இருக்குது. அவங்க ஃபேஸே ரொம்ப டயர்டாக அப்படியே உடஞ்சி போயிருக்காங்க. அப்படியே வந்து மூச்சு வாங்க வந்திருக்காங்க. ப்ளஸ் ஸோ வந்து இங்கே ஜிம்மன் அப்படி ஸ்டன் ஆகி வந்து நிற்கிறான். இங்கே வந்து ஜங்குக் ஜிம்மன் இன்னும் லண்டன் போகல. ஜிம்மன் சாரி ஜிம்மன் ப்ளீஸ் ஜிம்மன் போகாது ஜிம்மன் லைவ் இந்த லண்டனுக்கு போகாது ஜிம்மன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே கையில் பிடிச்சி கேட்குறாங்க. 2 பேரும் இங்கே ஜங்குக்கும் சரி தாங்கும் சரி ஜிம்மனோட கையை பிடிச்சி கேட்டுருக்காங்க. அப்படியே வந்து லைக் எப்படி சொல்ல, அவங்களோட 2 கை வந்து ஒரு லெஃப்ட் கை வந்து ஜிம்மனோட லெஃப்ட் கை வந்து அவனை 2 கை வச்சு பிடிச்சிருக்கான். இங்கே வந்து ஜங்குக்கு வந்து அவன் ஜிம்மனோட ரைட் சைடு கையை வந்து ஜங்குக்கு வந்து அவன் 2 கை வச்சு பிடிச்சிட்டு கெஞ்சி கேட்டுருக்காங்க. ப்ளீஸ் ஜிம்மன் போயிடாத ஜிம்மன் ப்ளீஸ், இது மேலே எங்களால் முடியாதுடா ப்ளீஸ் போயிடாத அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஜிம்மன் என்ன பண்ணுறீங்க, கை விடுங்க, நீங்கள் எதுக்கு வந்தீங்க? ஜிம்மன் ப்ளீஸ் ஜிம்மன் கொஞ்சம் கேளு ப்ளீஸ் போகாத, இது மேலே உன்னை விட்டு இருக்க முடியல ஜிம்மன் ப்ளீஸ், இங்கே பாருங்கள் கை விடுங்கன்ட்டேன், எதுக்கு பிடிச்சிருக்கீங்க? இந்த சத்தம் கேட்டு யுங்கியும் ஜெயோக்கும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜிம்மன் கிட்ட போகிறாங்க. யார் ஜிம்மன் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி யுங்கி கேட்டு அப்படி பார்க்குறான். பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. இங்கே ஜெயோப்போ வந்து நிற்கிறான். யாராக இருக்கும், யார் ஜிம்மனிங்க? அது வந்து ஜெயோ இவங்க தான், அது டயம் ஜங்குக். ஓ இவங்க தானா? இங்கே வந்து ஜங்குக் டயம் வந்து கேட்குறாங்க, ஜிம்மன் ப்ளீஸ் ஜிம்மன் ப்ளீஸ் எனக்காக போவாதடா ப்ளீஸ்டா, இங்கே பாருங்கள் எத்தனை தடவை தான் என் வாழ்க்கையில் வருவீங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு என் வாழ்க்கையில் விளையாடி எனக்காதீங்க, தயவு செஞ்சு போங்க இங்கேருந்து. டே கொஞ்சம் கேளுடா ப்ளீஸ், நாங்கள் போக மாட்டோம், நீ இல்லாமல் நாங்கள் போக மாட்டோம் ஜிம்மன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி இங்கே ஜங்கு அவங்க 2 பேரும் கேட்டுருக்காங்க. இங்கே வந்து லைக் கையும் ஜங்குக்கோட கையும் அப்படியே உதறி விடுறான். பட் அவங்க ரொம்ப க்ரிப்பாக பிடிச்சிருக்காங்க. இங்கே வந்து ஒரு கட்டத்துக்கு வந்து அப்படியே தள்ளி விட, இங்கே வந்து ஜிம்மன் ப்ளீஸ் இங்கேருந்து கிளம்புங்க, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன், தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, இங்கே வந்து யுங்கியோட அம்மா அப்பா இங்கே வந்து யுங்கியோட அம்மா வந்து கேட்குறாங்க. அப்பாவும் பார்த்து தான் இருக்காரு. இங்கே வந்து யுங்கியோட அம்மா வந்து கேட்குறாங்க, ஜிம்மன் யார் இவங்க? அம்மா அது இவங்க என்னோடய கிளாஸ்மேட் தான், நான் பேசி அனுப்பிச்சிடுறேன், இங்கே பாருங்கள் எங்கேருந்து கிளம்புங்க, இங்கே பிரச்சனை பண்ணாதீங்க போங்க. இல்லை ஜிம்மன் நீ இல்லாமல் நாங்கள் போக மாட்டோம், நீ வரேன்னா நாங்கள் போகிறோம், இல்லை நீ எங்களை வேணான்றனா நாங்கள் போகவே மாட்டோம், நீ வர வைக்கும் போகவே மாட்டோம் ஜிம்மன் அப்படின்னு சொல்ல, இங்கே வந்து ஜிம்மன் இங்கே பாருங்கள் ப்ளீஸ் என் வாழ்க்கையில் கொஞ்சம் விளையாடாமல் இருங்க, இப்போ தானே நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன், அன்றைக்கி வந்தீங்க அப்போயும் வேணான்னு சொல்லிட்டேன், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சிங்க, அப்போயும் நான் வேண்டான்னு சொல்லி தானே அனுப்பிச்சேன், எதுக்கு திரும்பி வரீங்க அப்படின்னு சொல்ல, இங்கே வந்து ஜங்கு காலே விழுந்துட்டான். காலில் ஜிம்மனோட காலே விழுந்துட்டு, ஜிம்மன் ப்ளீஸ்டா ப்ளீஸ் இதுக்கு மேலே முடியலடா ப்ளீஸ், நாங்கள் பண்ணது தப்பு தான், சாரிடா ரொம்ப சாரி, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம், ஆனால் இப்போ தாண்டா புரியுது, உன் அருமை இப்போ தான் புரியுது, ப்ளீஸ்டா ஆடா எனக்காக வந்துரு ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, இங்கே வந்து ஜிம்மன் வந்து அப்படி ஷாக்கிங்காக பார்க்குறான். அவங்க ஜேஹோ ஈவன் யுங்கி அதுக்கப்புறம் இவங்களோட அம்மா அப்பா எல்லாருமே அப்படியே பார்த்துனுக்காங்க, அப்படி ஷாக்கிங். இங்கே வந்து ஜிம்மன் என்ன பண்ணுற ஜங்கு, ஏந்திரி எதுக்கு இப்படி காலெல்லாம் வேண்டுற, ஏன்னா பார்த்தாங்கன்னா அசிங்கமாயிரும், ஏந்திரி அப்படின்னு சொல்லி இங்கே வந்து தாங்க அப்படி காலில் விழுந்துடுறான். விழுந்துட்டு ஜிம்மன் ப்ளீஸ் ஜிம்மன் ப்ளீஸ்டா இங்கே பேர் ஜங்குக்காக அவன்லாம் சாகிறதுக்கே போயிட்டான், எத்தனை தடவை சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் தெரியுமா, கையை பேர் அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் இன்னும் அவன் கட்டு இருக்கும், ஜங்கு கையில் ஒரு கட்டு இருக்கும், அவன் வந்து கீறி இருப்பான், அந்த கத்தி வச்சு கீறி இருப்பான்ல, ஸோ வந்து அது இன்னும் இருக்கும்.
ஸோ அதை வந்து அப்படியே காமிக்கிறான். இவன் அவன் சூசைட்லாம் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். ஈவன் மொட்டை மாடியிலேருந்து குதிக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கான். உனக்காக தான்டா ப்ளீஸ்டா, இதே மாதிரி எங்களாலையும் முடியலடா, என்னாலையும் முடியல, ப்ளீஸ்டா சாப்பிடாம கொல்லாமல் ஓன் நினப்பிலே நாங்கள் இங்கே செத்து நிற்கோண்டா, ப்ளீஸ்டா என் கூட வந்துடு, இது வந்து முடியல அப்படின்னு கேட்க இங்கே வந்து ஜிமன் வந்து அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறான். லைக் ஜிமனுக்காக அவனுக்காக வந்து ஜங்குக்கு வந்து சூசைட்லாம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கானேன்னு இருக்குது. இங்கே வந்து இவங்க ஜிமன் வேண்டாம், இவங்களை அனுப்பிச்சிடு, இங்கே பாருங்கள், இங்கேருந்து கிளம்புங்க, இப்போ தான் இவன் கொஞ்சமாச்சும் நிம்மதியாக இருக்கான், அதுக்குள்ளே வந்து வேண்டாம் போயிருங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்ல இங்கே வந்து ஜிமன் அப்படியே பார்த்துன்னு இருக்கான். என்ன பண்ணுறனே தெரியல அவனுக்கு. இங்கே வந்து தாங்க அப்படியே ஏந்து அவன் கண்ணை தொடச்சிட்டு அப்படியே வந்து அங்கே ஒரு டேபிள் இருக்கும். ஸோ அங்கே அந்த டேபிளில் ஃப்ரூட்ஸ் அண்ட் நைஃபும் இருக்கும். ஸோ அப்படி நடந்து அந்த நைஃபை எடுக்கிறான். அப்படி நைஃப் எடுத்துகிட்டு அவன் கையில் வைக்கிறான். இங்கே பாரு ஜிமன், இப்போ மட்டும் நீ என் கூட வரல, நானும் இங்கே அடுத்துட்டு நான் இங்கே செத்துருவேன் ஜிமன், ப்ளீஸ் வந்துரு அப்படின்னு சொல்ல இங்கே ஜங்குக்கு அப்படி தான் இருக்கான். அவன் காலிலே விழுந்துருக்கான். இங்கே வந்து ஜிமனோட யுங்கியோட அம்மா அப்பா, யுங்கியோட அம்மா வந்து ஏய் தம்பி அதெல்லாம் பண்ணிடாத ஜிமன், இங்கே என்ன நடக்குது ஒன்றுமே புரியல, ஏன் இவங்க 2 பேரும் இப்படி நடந்துக்கிறாங்க. இங்கே வந்து யுங்கியோட அப்பா, ஜிமன் எது இருந்தாலும் பேசிக்கலான்னு சொல்லு, இப்படிலாம் பண்ண வேணான்னு சொல்லு. ஐயோ இங்கே பாரு ஜங்குக்கு ஏந்திரி, தயவுசெய்து நிறுத்துறீங்களா, இந்த மாதிரி சீனை போடுறது நிறுத்துங்க. இங்கே வந்து ஜங்குக்கு அப்படியே காலை விழாத காலையில் அப்படியே அழுறான். இங்கே வந்து அழுந்துட்டு ஜிமன் நாங்கள் சீன் போடுற மாதிரி இருக்காடா, சீன் போடுற மாதிரி இருக்குது, உனக்காக இங்கே செத்துனுக்கா, நீ என்ன சீன் போடுறன்ற. இங்கே வந்து ஜிமனுக்கு அது வந்து கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்து ஜியோப் தான் ஜிமன் இப்போ நீ இப்போ டிசைட் பண்ணல வேறு நேரம்டா, யோசி. அது இங்கே வந்து ஜிமனுக்கு குழப்பமாக இருக்குது, என்ன படுத்துனே தெரில. இங்கே வந்து ஜிம் அப்படியே முன்னாடி வந்து ஜிம்னோட ஷோல்டரில் கை வச்சுட்டு இதுதான் டைம், நீ சொல்லித்தான் ஆகணும், உனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, இப்போ நீ விட்டனா அது தப்பான இடத்துல தான் முடியும், பண்ணு ஓகேன்னு சொல்லு. ஜியோப்பது இதுக்கு மேலே ஒரு வார்த்தையும் இல்லை, இங்கே நீ ஓகே சொல்லி தான் ஆகணும். பாரு உனக்காக வந்திருக்காங்க, தராங்களாம் பாரு, அவன் கையில் கத்திலாம் வச்சுட்டு இருக்கான். இங்கே பாரு ஜங்குக்கு பாரு, நீ ஓகே சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல இங்கே வந்து ஜிமனுக்கு வந்து என்ன பண்ணுறதே தெரில. அவனுக்கும் பிடிக்கும் தானே ஜங்குக்கும் தயாங்களையும். ஸோ ஆனால் அந்த அவங்க பண்ண தப்பை வந்து இப்போ அவனால் ஒத்துக்க தான் முடியல. இப்போ அது வரைக்கும் யோசிக்கிறான். இங்கே வந்து ஜிமன் அப்படியே திரும்பி ஜெயஹோப்பை பார்த்துட்டு இங்கே வந்து ஜெயஹோப் அப்படியே நாட் பண்ணுறான். இப்போ லைக் எப்படின்னா தலையாட்டுறான், மேலேயும் கீழே வந்து பண்ணு அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து ஜிமனும் சரி ஓகே ஜங்குக் ஏந்திரி, நான் எழுந்துக்க மாட்டேன், ஜங்குக் ஏந்திரின்றல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்படியே நீட் டவுன் பண்ணுறான். ஜிம்மனே நீட் டவுன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணிவிட்டு அழுவாத சரியா, ஏன் எனக்காக இதெல்லாம் பண்ண, உனக்கு அழிச்சிருக்கும் தானே, ஏன் கையெல்லாம் உனக்கு கத்தி வச்சு கீறிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே அவன் ஐஸ்ல டியர்ஸ் வைப் பண்ணுறான். இங்கே வந்து அவங்க அப்படியே பார்த்துன்னுக்கான். பார்த்துட்டு இங்கே ஜங்கு அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துன்னுக்கான். ஜிமன் ஒத்துப்பானானா அவனுக்கு அப்படியே வந்து ஆச்சரியமாகவே இருக்குது. இங்கே வந்து ஜிமன் அது இங்கே பேர் இப்படி அழுவாத, எனக்கு பிடிக்கல, அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே கப் பண்ணிகிட்டே வச்சு அப்படியே பிடிச்சின்னுக்கான். இங்கே பாரு அழுவாதன்றல, என்ன அழுதுன்னுக்கா அப்படின்னு சொல்ல இங்கே ஜங்கு சாரி ஜிமன், சாரிடா, சரி ஓகே நான் மன்னிச்சிட்டேன், போதுமா, அழுவாத அப்படின்னு சொல்ல இங்கே தாங்க அப்படியே அந்த நைஃபை கீழே தூக்கி போட்டு அப்படியே ஓடி வந்து
தேங் தே லைக் அப்படியே வந்து ஜிம்மனுக்கு முன்னாடி நீ டவுன் பண்ணுறான். ஜங்குக்கு அப்படியே பக்கத்தில் நீ டவுன் பண்ணிட்டு இருக்கான். இங்கே வந்து அப்படியே ஜிம்மனோட கையை பிடிச்சி கேட்கான், உனக்கு ஓகேவா, எங்களை மன்னிச்சிட்டியா, ரியலாவா? ரியலாக தான் தேவை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன, நீங்கள் பண்ண தப்ப என்னால் ஒத்துக்க தான் முடியல, வேறு எதுவும் இல்லை. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, இங்கே வந்து ஜங்குக் தான் அவங்க வந்து அப்படியே ஜிம்மனை ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணிவிட்டு அவங்க வந்து 2 பேருமே சொல்கிறாங்க, சாரி ஜிம், ரொம்ப சாரிடா, ரொம்பவே சாரிடா, நான் உன்னை தெரியாமல் ஹர்ட் பண்ணிட்டோம், ரொம்ப சாரிடா அப்படின்னு சொல்ல, இங்கே வந்து ஜங்குக், ஆமாண்டா ரொம்ப சாரி, இனிமேட்டு நான் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன், ப்ளீஸ்டா என் கூட வந்துடுறா, லண்டனுக்கெலாம் போகாத, உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லைடா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே வந்து ஜீவனும், அவங்கள விட்டா எனக்கு மட்டும் யார் இருக்கா, அழுவாதீங்க, சரி இங்கே பாருங்க, அழுவாதீங்க, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு 2 பேரும் ஐஸ்லேருந்து டீயர்ஸும் அப்படியே வெயிட் பண்ணுறான். ஜிம்மன் வெயிட் பண்ணிட்டு அப்படியே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். 2 பேரும் ஃபோர்ஹெட்லேயும் கிஸ் பண்ணிட்டு, இனிமேட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், சரியா, அதே மாதிரி உங்களை மன்னிச்சிட்டேன். இங்கே பாருங்க, திருப்பி இப்படியே அழுதிங்கன்னா எனக்கு தான் அது கஷ்டமாக இருக்குது, அழுவாதீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இங்கே சுகா வந்து அப்படியே தடுக்க போகிறான். அப்படியே அப்படி பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெயோ அப்படியே வந்து யுங்கியோட ஷோல்டரை பிடிச்சிட்டு இழுக்கணும். விடு யுங்கி, அவன் பண்ணது கரெக்ட் தான், உனக்கே தெரியும், ஐயோ ஜிம்மனுக்கு வந்து தயாங்கையும் ஜங்குக்கையும் பிடிக்கணும், அவன் பண்ணது கரெக்ட் தான், விடு. ஆனால் அவங்க புரியுது, அவங்க பண்ணது தப்பு தான், ஆனால் இவ்வளோ தூரம் மன்னிப்பு கேட்க வந்திருக்காங்க, கையெல்லாம் வெட்டிட்டு ஜங்குக்கு வந்திருக்கான், சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், தாங்க சரியாக சாப்பிடாம தூங்காமல் இருந்திருக்காங்க, 2 பேரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, எல்லாம் ஜிம்மனுக்காக தான். அவங்க தப்பு பண்ணது உணர்ந்துட்டாங்க, கில்ட் ஆகிட்டு ஃபுல்லாக லஸ்ட்லேருந்து வந்துட்டு இப்போ லவ் தான் இருக்குது, இப்போ நம்ம அவங்கள மன்னிச்சு தான் ஆகணும், விட்டுரு. சரி ஓகே, ஜிம்மன் ஹாப்பியாக இருந்தான், எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே 2 பேரும் அப்படியே வந்து நிற்கிறாங்க. அவங்க 2 பேரும் அவங்க 3 பேருமே பார்த்துருக்காங்க. இங்கே 3 பேருமே அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி நிற்காங்க. இப்போ வந்து ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் கழித்து இங்கே ஜிம்மன் வந்து என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யுங்கியோட அம்மா அப்பாவுக்கு எல்லாமே புரிய வச்சு, யுங்கியோட அம்மா அப்பாவும் இவ்வளோ நடந்திருக்கேன் என்கிட்ட வந்து சொல்லலைன்னு சொல்லி அங்கே ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து தயாங்கும் ஜங்குக்கும் எல்லாம் புரிய வச்சு நான் ஜிம்மன் நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லி வந்து அது வச்சுருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லி இவங்க 2 பேரும் வந்து இவங்க 2 பேருமே மன்னிச்சிருப்பாங்க. லைக் யுங்கியோட அம்மா அப்பா வந்து தயாங்கையும் ஜங்குக்கையும் மன்னிச்சிருப்பாங்க. இடையே வந்து ஜிம்மனும் வந்து அப்படியே ஹாப்பி ஆகிட்டு யுங்கியோட அம்மா அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஜேஹோப் ஹக் பண்ணிட்டு வந்து ஜிம்மன் சொல்கிறான், தேங்க்யூ ஜேஹோப், நீ மட்டும் இல்லைனா எனக்கு தெளிவான ஆன்சர் கிடச்சிருக்காது, ஃப்ரெண்ட்ஸ்னால் ஹெல்ப் பண்ணாமல் இருந்தால் எப்படி, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு சொல்லிக்கிறாங்க. இப்படியே வந்து ஒரு 1 இயர் போயிருக்கோம், 1 to 1.5 years போயிருக்கோம். இப்போ வந்து ஜிம்மன் தயாங் அண்ட் ஜங்குக் 3 பேருமே சியோவில் ஒரு பெரிய மேன்ஷன் இருந்திருக்காங்க. நான் வந்து போன எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன், ஜங்குக் அண்ட் தயாங் இவங்க 2 பேருமே வந்து ஒரு சின்ன மாஃபியாஸாக வந்திருப்பாங்கன்னு. அவங்க இப்போ வந்து ஒரு பெரிய மாஃபியாஸே ஆகிட்டாங்க. 1.5 வருஷத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அவங்க அப்பா பிஸ்னஸ்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே வந்து ஹை பொசிஷனில் வந்துட்டாங்க. ஸோ வந்து அவங்க ஏற்கனவே வந்து இந்த வந்து எப்படி சொல்ல, செமஸ்டர் எக்ஸாம்லேயே நான் வந்து சொல்லியிருப்பேன், செமஸ்டர் எக்ஸாம் அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இவங்க எங்கேயோ போயிருப்பாங்க நான் சொல்லியிருப்பேன்.
ஸோ வந்து அது எங்கன்னா இந்த ட்ரைனிங் தான், இந்த மாஃபியா ட்ரைனிங்கில் தான் போயிருப்பாங்க. அந்த அந்த 3 மாதத்துக்கு வந்து ஜிம்மனை வந்து எதுவுமே பண்ணாமல் விட்டுருப்பாங்களே, அவங்க எங்கேயோ போயிருப்பேன்னு நான் சொல்லியிருப்பேன்ல. ஸோ வந்து அவங்க ட்ரக் டீலிங்ஸ்லாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருப்பாங்க அவங்க அவங்க அப்பா கிட்டேருந்து. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ வந்து ஒரு பெரிய மாஃபியாவாக ஆகிட்டு இப்போ வந்து ஒரு பெரிய மேன்ஷனில் இப்போ வாழ்ந்துன்னு இருக்காங்க. இப்போ வந்து ஜிமின் வந்து எப்படின்னா அவன் வந்து ஆஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கான். அவன் எங்கேயுமே படிக்கிறதுக்காகவே போகல, டிஸ்கண்டினியூ தான் பண்ணதுலாம் பண்ணிட்டான், எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் ஃபுல்லாக தாவும் ஜங்குக்கு தான் அவனை பார்த்துன்னு இருப்பாங்க. ஈவன் ஜங்குக் தான் கூட கேட்டிருப்பாங்க, நீ என்ன படிக்கிறியாடான்னு. இல்லை, எனக்கு உங்கள் கூட இருந்துக்கிறேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே விட்டுருப்பான். ஸோ வந்து இப்படியே வந்து அந்த டேஸ் பாஸ் ஆக 1.5 இயர்ஸ் கரெக்டாக ஆக. இப்போ வந்து ஒரு நாள் நம்ம ப்ரெசண்டில் பார்த்தோன்னா இப்போ வந்து அது மார்னிங். ஓகேங்களா? மார்னிங் இப்போ ஒரு ரூமு, அந்த ரூமில் ஒரு பெரிய பெட்டு, அந்த பெரிய பெட்டில் நடுவில் ஜிம்மன் படுத்துனுக்கான். ஜிம்மன் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் லெஃப்ட் சைடில் தாங் படுத்துனுக்கான், ரைட் சைடில் ஜங்கு படுத்துனுக்காங்க. 2 பேரும் அப்படி டைட்டாக ஜிம்மனை கட்டி ஒழிச்சு தூங்கினுக்காங்க. 3 பேருமே நெக்டாக தான் இருக்காங்க. 3 பேரும் நெக்டாக படுத்துனுக்காங்க. ஜிம்மனால் மூச்சே விட முடியல, அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படியே படுத்துனுக்கான். இப்போ வந்து இங்கே ஜிம்மன் தான், ஜங்குக்கா என்ன ஜிம்மன் எழுந்துடா, எனக்கு மூச்சவே கஷ்டமாக இருக்கணும், வாஷ்ரூம் போகணும். அதெல்லாம் அப்புறமா போய்க்கலாம், தூங்கு. டேய் வலி வர்றா, போகணும். தயாங்கா என்ன, எனக்கு வாஷ்ரூம் போகணுமா? ஏந்தரா, நான் போகணும், அர்ஜென்ட்டாக வந்து. சரி இரு. இங்கே வந்து அப்படியே தயாங் வந்து அப்படியே நெக்லெல்லாம் அப்படியே சிவனை நெக்லெல்லாம் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஷோல்டர்னு அப்படியே கிஸ் பண்ணிட்டுக்கப்புறம் வந்தான். அவனை விடுறான். ஆனால் ஜங்குக்கு ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கான். இங்கே ஜிவன், நீ விட்டால் போதுமா, இவனும் விடணும்ல. இங்கே போய் டைட்டாக பிடிச்சிருக்கான், ஒரு கால் நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கான். இவனை எழுப்பு. ஏறு, நான் எழுப்புறேன். டேய் ஜங்கு, டேய் மயிரே ஏந்திரா. டேய் என்னடா, ஏந்திரா. ஜிவன் வாஷ்ரூம் போகணுன்றான். அவ்வளோ அதெல்லாம் போய்க்கலாம் வருமா. இங்கே வந்து தாங்க ஒரே எட்டி வந்து தான் ஜங்கு கூட காலில் ஏந்துன்னா ஏந்திரு, சோத்து மாடு மாதிரி இருந்துட்டு என்ன டைட்டாக பிடிச்சிருக்காம ஏந்திரா அப்படின்னு சொல்ல. இங்கே வந்து ஜங்கு எறும்புக்கு மாடு மாதிரி எட்டு வரைக்கும். இங்கே வந்து ஜிம்மன், இப்போ எதுக்கு 2 பேரும் சண்டை போட்டு நிற்கீங்க? ஜங்கு காலை விழுறானா, போகணும். சரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து லிப்பில் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டுக்கு அப்புறம் தான் விடுறான். இப்போ போ. அவங்க 2 பேரும் இருக்கீங்களே, வந்து வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏந்து போய் அப்படியே வந்து வாஷ்ரூம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வெளில வரான். வெளில வந்தால் இங்கே வந்து ஜங்குக்கும் தாங்க குப்பை அடித்து பார்த்த மாதிரி படுத்துனுக்காங்க. இங்கே வந்து ஜிம்மன் பார்த்துட்டு 2 பேரும் எப்படி தூங்கினுக்காங்க. இப்போ நான் இங்கே ஒரு அவஸ்தைப்படுறேன், அதெல்லாம் கவலையே இல்லை இவங்களுக்கு. டேய் தாங் ஜங்கு ஏந்துறீங்கடா. இப்போ என்ன ஆஃபீஸ் டைம் ஆச்சுல, உங்களுக்கு தான் எனக்கு ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்களே, கிளம்புங்க. என்ன இங்கே வந்து ஜிம்மன் அடித்து துரத்துறேண்ணா, நீங்கள் 2 பேரும் பண்ணுற வேலைக்கு உங்கள் வீட்டை விட்டே துரத்துறேன்னே சந்தோஷப்படுங்க. நானே பண்ணேன், எதுக்கு எங்கன்னா சொல்லினுக்க? பின்ன என்னடா, நைட்டெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வாஷ்ரூம் கூட போக விடாமல் பண்ணியிருக்கீங்க நீங்கள் 2 பேரும். இதை வேறு சண்டை வேறு காலங்கத்தில். இங்கே வா. முடியாது போ, நீ என்ன பண்ண எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே வா அப்படின்னு சொல்ல. இங்கே வந்து தாங்க வந்து கூப்பிட வந்து ஜிம்மனும் போகிறான். தாங்க வந்து அப்படியே ஜிம்மனை பிடிச்சி அப்படியே வந்து அப்படியே தாங்க வந்து உட்காந்து நிற்பான். ஓகேங்களா? வந்து உட்காந்து நிற்க இங்கே வந்து ஜிம்மனை அப்படியே வச்சு மடியில் உட்கார வைக்கிறான். உட்கார வச்சுட்டு சாரி எதுக்கு? எல்லாத்துக்குமா வேணும் விட்டு போடுறான்.
அப்படின்னு ஜங்குக்கு வந்து அப்படியே மண்டையில் யோசிக்கிறான். இவன் தான் ஜிமன் என்ன சொல்கிற தயாங் காலேஜில் பண்ணுது இப்போ பண்ணுறது இப்போயா தயாங் என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்ல இங்கே வந்து தயாங் வந்து அப்படியே ஜிமனை டொப்புன்னு பெட்டில் போட்டு அப்படியே அவன் மேலே ஓவர் ஆகிட்டு ஜிமனோட 2 கையும் வந்து அப்படியே மேலே வைக்கிறான். எனக்கு அப்படியே பின் பண்ணுறான் மேலே பண்ணிவிட்டு எப்போ தயாங்க நான் செம்ம டயர்டாக இருக்கேன், இப்போ என்னை பண்ணுச்சுக்க மொத்தமாக எனக்கு எனர்ஜி போயிடும், அதுக்கப்புறம் உங்களை யார் பார்த்துப்பா சொல்லு விஷ்ணா. நீ எங்களை பார்த்துக்க தேவையில்ல, நாங்கள் உன்னை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே நெக்க அப்படியே ஃபைட் பண்ணுறான். இங்கே வந்து வலிக்குதுடா. இங்கே வந்து ஜங்கு டே என்னோட பண்ணுற பார்த்தியா, நீலாம் நல்லா இருப்பியாடா நீ அப்படின்னு சொல்ல. ஒன்றான் வரும் அப்போ பண்ணு, இப்போ நீ குளிக்க போ என்னை மட்டும் அமைச்சிட்டு நீ பண்ணுறல அதெல்லாம் முடியாது, நானும் பண்ணுவேன் நான் விடு அப்படின்னு சொல்ல. இங்கே வந்து அப்படியே வந்து ஜங்குக்கு தள்ளி விட்டு இங்கே இப்போ இன்னைக்கு மீட்டிங் இருக்குது, அது ஒன்றால் தான் நடக்க போகுது, நீ தான் ஃபஸ்ட் ரெடி ஆகணும். அதே மாதிரி நான் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு குளிக்க போவேன், நீ எப்போவுமே இவன் கூட பண்ணுவல, இது ஏன் டர்ன், நீ போ. போகிறேன்டா போகிறேன், வந்தோடனே ஏன்ட்டு வந்தேன்டா, பார்த்துக்கலாம் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக போய் வாஷ்ரூமில் குளிக்க போகிறான். இங்கே தான் வந்து அப்படியே வந்து மேக்கப் செஷன் அங்கே நடக்குது, ஒரு ஸ்மால் செஷன். அங்கே வந்து ரஃப் அண்ட் லவ் ரெண்டுமே சேர்ந்து கலந்து அங்கே ஒரு செஷன் நடக்குது. இங்கே செம்மையாக மூன் பண்ணியிருக்கான். இதெல்லாம் வந்து பாத்ரூமில் நல்லா கேட்குது இங்கே ஜங்குக்கு. ஐயோ மூடு ஏற்றுறானே இதுக்காகவே ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக குளிச்சுருக்கான். அப்படியே வெளில வரான். 2 பேரும் வந்து அவங்க மேலே பெட்ஷீட் போட்டு பண்ணின்னுக்காங்க. எதுவுமே தெரியல, அவங்கள ஃபுல்லாக அந்த பெட்ஷீட்டில் மறைச்சிருச்சு. அந்த தலை இது லைக் எப்படி சார் கால்லேருந்து தலை வைக்கும் அந்த பெட்ஷீட்டை போட்டு அப்படியே மூடிட்டாங்க. ஈவன் ஜங்கு டேய் என்னடா பண்ணுறீங்க, மேக்கப் ஸ்டேஷன் பண்ணிடுவோம் தெரில. இங்கே வந்து ஜிவன் தாங்க முடியலடா, இதுக்கு மேலே முடியல, கொஞ்சம் நகரு லாஸ்ட் ரூம் போ, அதெல்லாம் முடியாது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு போ அப்படின்னு சொல்லி அந்த பெட்ஷீட்டை அப்படியே விளக்குறான். மூச்சு வாங்குது தெரியுமா. இங்கே வந்து ஜங்குக்கு அதை பார்க்குறான். 2 பேருமே இன்னும் அந்த இன்சர்ட்லேயே இருக்காங்க, அந்த பொசிஷன்லேயே இருக்காங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு டேய் பார்க்க முடியாதுடா, நவுறான், நீ போய் குடிச்சு உடப்புறான். பார்த்து அவன் டயர்டாக இருக்குன்றான், பார்த்து சரி அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ மூட்டுப்படா. போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக அந்த இன்சர்ட் பொசிஷன்லேருந்து எடுக்கிறான். அங்கே வலிக்குது. சாரி ரொம்ப இதா சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே கொஞ்சமாக வெயிட்டாக அப்படியே எடுக்கிறான். எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக்கு சொல்ல. இங்கே ஜிம்மன் வந்து அப்படியே படுத்துனுக்கான். நீ தாங்க வந்து போகிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே அப்படியே உள்ள போயிடான். இங்கே ஜங்குக்கு நம்ம போகலாமா ஜலகட்டி? சத்தியமாக முடியல ஜங்க ப்ளீஸ்டா, இப்போ தான் தாங்க பண்ணான், எனக்கு ரொம்ப நேரம் இருக்குது. எப்போவுமே நீ பண்ணுவல, இந்த தடவை விட்டுறியா? நைட்டு வரது லேட் ஆயிரும், அதுக்கப்புறம் பண்ணவே முடியாது, நீ வேறு தூங்கிடுவேன். நைட்டு கூட வேணாம், இப்போ பண்ணிட்டு போயிடுறேன்னு. ஜங்குக்கா வலிக்கு ஜங்குக்கா ஃபாஸ்ட்டாக பண்ணாத. ஜங்குக்கா இரு கொஞ்சம் தான் ஒரே ஒரு ரவுண்ட் அவ்வளோ முடிச்சிடலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து ஒரு கால் அப்படியே ஷோல்டரில் வச்சுட்டு இன்னொரு கால் வந்து அப்படியே வந்து ஹிப்பில் வைக்கிறான். இங்கே வந்து ஜங்குக் வேணான்றங்க. ஐயோ இப்போ வந்து இந்த செஷன் வந்து அப்படியே கொஞ்சம் ரஃப்பாக ப்ளஸ் லவ்வும் இருக்குது. கொஞ்சம் ஜென்டலாகவே பண்ணுறான், அவனுக்கு வலிக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஸோ கொஞ்சம் ஜென்டலாகவே பண்ணுவான், ஆனால் கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது. இங்கே வந்து ஜிவன் சமயம் மூன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து தேங்க் அது கேட்குது. இங்கே வந்து தேங்க் ஐயோ செகண்டாகவே பண்ணியிருக்கலாம் போலையே, இவன் மூடி ஏற்றுறானே அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். இங்கே ஜிவன் அப்படி மூன் பண்ணியிருக்கான்.
ஜங்குகா ஜங்குகா ஸ்லோ பண்ணுறான், ஜங்குகா அப்படின்னு சொல்லி பண்ணினுக்கான். அப்படி மூன் பண்ணினுக்கான். இங்கே வந்து ஜங்குக்கும் அப்படியே வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சம் அப் அண்ட் டவுன், லைக் எப்படி சொல்ல, ஸ்பீடாகவும் பண்ணுறான் ஸ்லோவும் பண்ணுறான், அவனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிட்டே வரான். ஸோ அப்படியே வந்து அந்த செஷன் முடிய இங்கே வந்து அப்படியே கரெக்டாக தேங்கும்போது அந்த செஷன் முடியுது. இங்கே வந்து அது சிப்பியாச்சும் முடித்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே மிரர் கிட்ட போகிறான். மிரர் கிட்ட போயிட்டு அப்படியே வந்து அப்படியே ட்ரெஸ் மாற்றிட்டு அவன் ஹேர்லாம் வந்து எப்படி சொல்ல வந்து ஹேர் கோம் பண்ணினுக்கான். அப்படி கோம் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்து ஜங்கு கிட்ட போகிறான். ஜங்குக்கு வந்து இன்னும் அப்படியே நெக்டாக தான் இருக்கான். குடிச்சிட்டு வந்து அப்படியே நெக்டாக இருக்கான். இங்கே வந்து படுத்துனுக்காங்க 2 பேரும். இங்கே சாங் தான். டே ஜங்கு போடா போய் ரெடியாக போ. போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜிம்மனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அவன் ட்ரெஸ் மாற்றினுக்கும் போது இங்கே வந்து அவங்க ஜிவனும் வந்து கிஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஜென்டிலாக அப்படியே லவ்லியாக அப்படியே பண்ணியிருக்காங்க. இந்த கிஸ் வந்து ஜிவனும் பேக் கிஸ் பண்ணுறான். அவ்வளோ நல்லா இருக்கு பார்க்கவே, அவனுக்கு வந்து மூடு ஏறுது. ப்ளஸ் இங்கே வந்து ஜங்கு தான் டே 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 நிறுத்துடா, டே போதும்டா, அவனை அப்படி கடிச்சு முழுங்கி சாப்பிட்றாத வந்துருவா. டேய் உனக்கு இங்கேந்திரா போகிறேம்மா. டேய் அவனும் என் ஒய்ஃப் தாண்டா. உன் சான்ஸ் முடிஞ்சிடுச்சு, இப்போ என் சான்ஸ். போய் ரெடியாக போ. நீ இன்னும் ட்ரெஸ் கூட மாற்றல சரியா? டைங்கடா கட்டுறா அப்படா. இருடா டை கட்டிட்டு வரேன். தலையை அவன் மாறிட்டு தலையை மாறிட்டு கிளம்பலாவா, உனக்குலாம் சான்ஸ் கிடையாது. போ எனக்கு மட்டும் இங்கேந்துறான் இந்த கொட்டவழி அப்படின்னு வந்து யோசிக்கிறான். இங்கே வந்து போதும் அவனும் பாவம் தானே, அவனை எதுக்கு வெறுப்பேற்றுறான், போதும் போ. முருகஸ் நீ ரொம்ப 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 லேட் ஆக்குற, போதும் ரொம்ப இப்போ வெயிட்டாக பண்ணாத, கிளம்பி போ. லாஸ்ட் ஒரே ஒன்று போதாங்க. சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறான். அப்படியே அப்படியே பேக் எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு போயிடுறான். இங்கே ஜங்குக்கு அப்படியே வந்து ஜூனிக்கிட்ட அப்படியே ஓராறான். எனக்கு கிஸ் வேணும். தெரியும் வா என்ன பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க 2 பேர் கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே அந்த டீப் கிஸ் போயிட்டுக்கப்புறம் அப்படியே வந்து ஜங்கு டைம் ஆயிடுச்சு, ஈவினிங் வந்து பண்ணுறேன். ஈவினிங்கா? கிஸ்ஸோடு நிறுத்து, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. சரி ஓகே கிஸ்ஸோடு நிறுத்துறேன். ப்ராமிஸ். இங்கே வந்து டே வர போகலாம், டைம் ஆயிடுச்சு, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜங்கு அப்படியே வந்து ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு இவங்க ஜிமன் வந்து சீக்கில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்புறான். ஜங்குக்கும் தாங்கும் இங்கே வந்து அப்படியே அந்த பெட்டில் படுத்துக்கிறான். இவங்க 2 பேரும் இருக்காங்களே முடியல. ஓகேடா நான் இதோடைய நிறுத்திக்கிறேன். ஸோ இந்த பாட்டோடய நான் முடிச்சிருக்க வேண்டியது. பட் ஸ்டில் ஏன்னா நான் நெக்ஸ்ட்டு பாட்டோட இருக்கிறேன்னா வந்து ஒருத்தவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க லாஸ்ட்டில் வந்து ஓட்டி சவுண்டாக வைங்கன்னு. ஸோ அது அவங்களுக்காக நான் வந்து அந்த இதில் வைக்கிறேன். நான் லாஸ்ட் பாட்டில் ஓட்டி சவுண்டோட முடிச்சிடுறேன். ஸோ ஓகேங்களா. அதே மாதிரி நிறைய பிஹைண்டில் நிறைய ஷார்ட்ஸ் 2 ஷார்ட்ஸ் 1 ஷார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் நான் சீக்கிரமாக முடித்து உங்களுக்கு வந்து இந்த சீரீஸை முடித்து நான் வந்து அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கும் என்னென்ன ஸ்டோரிஸ் வேணுமோ சொல்லுங்கள், நான் வந்து அது பண்ணுறேன்டா. யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, வெறும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களோட கருத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி உங்கள் ஸ்டோரிலைன்ஸ் எதுவும் இருந்தால் அதுவும் சொல்லுங்கடா. நான் வந்து போன சேனலில் வந்து நிறையவே எனக்கு வந்து விஷஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ விஷஸ் உங்ககிட்ட இருந்தால் கொடுங்க, நான் கன்ஃபார்மாக பண்ணுறேன்டா. நான் பண்ண வரேன் நான் சொல்ல வேண்டாம் ஓகேங்களா. எது இருந்தாலும் தேவையாக இருந்தாலும் பரவாயில்ல, எது இருந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ பை டச் குட்டீஸ்.